வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 50 இடங்களில் போட்டியிட திட்டம் என தகவல். பாஜக வலுவாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்து முழு மூச்சுடன் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கொண்டுவர முயற்சி. பாஜகவின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஏற்பார் என மதுரையில் அமித்ஷா பேசியதாக தகவல். அண்ணாமலைக்கு இந்த மாதமே தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என தகவல். அண்ணாமலை பொறுப்பு குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் பேசிய அமித்ஷா உறுதி. மதுரையில் நடைபெற்று வரும் பாஜகவின் மாவட்ட மாநில மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம்தான். மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024 ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோரும் வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026 ஆண்டு நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாஜக வலையில் அதிமுக சிக்கி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுகவுக்கு மாற்றாக இதுவரை எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகவில்லை என்றும் விளக்கம். இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பது குறித்து 3 மாதங்களில் தெரியவரும். தைலாபுரத்தை தொடர்ந்து சென்னையிலும் குருமூர்த்தியை பார்த்ததாக ராமதாஸ் விளக்கம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும்.
நல்ல செய்தி விரைவில் வரும். நானும் அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஆனால் எந்த செய்தி எங்கிருந்து வரும் என்று தனக்கு தெரியாது என சென்னை அபிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். சங்கிகள் என்று சொன்னால் சந்தோஷம்தான். சங்கிகள் என்றால் நேர்மையானவர்கள் என்ற அர்த்தம் என மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. சங்கம் தமிழ் சங்கிகள் என்று எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன். ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட, குற்றவாளிகள் என்று சொல்வதை விட, சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான். தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வணக்கம், இது நியூஸ் 8 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 50 இடங்களில் போட்டியிட திட்டம் என தகவல். பாஜக வலுவாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்து முழு மூச்சுடன் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அதிமுக கூட்டணிக்குள் OPS டிடிவி தினகரனை கொண்டு வர முயற்சி. பாஜகவின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஏற்பார் என மதுரையில் அமித்ஷா பேசியதாக தகவல். அண்ணாமலைக்கு இந்த மாதமே தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என தகவல். அண்ணாமலை பொறுப்பு குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் பேசிய அமித்ஷா உறுதி. மதுரையில் நடைபெற்று வரும் பாஜகவின் மாவட்ட, மாநில, மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா? அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம்தான். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024 ஆண்டு ஒரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026 ஆண்டு நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி.
இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாஜக வலையில் அதிமுக சிக்கி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுகவுக்கு மாற்றாக இதுவரை எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகவில்லை என்றும் விளக்கம். இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பது குறித்து 3 மாதங்களில் தெரியவரும். தைலாபுரத்தை தொடர்ந்து சென்னையிலும் குருமூர்த்தியை பார்த்ததாக ராமதாஸ் விளக்கம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். நல்ல செய்தி விரைவில் வரும். நானும் அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். ஆனால் எந்த செய்தி எங்கிருந்து வரும் என்று தனக்கு தெரியாது என சென்னை அபிராமபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். சங்கிகள் என்று சொன்னால் சந்தோஷம்தான். சங்கிகள் என்றால் நேர்மையானவர்கள் என்ற அர்த்தம் என மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. சங்கம் தமிழ் சங்கிகள் என்று எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன். ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட, குற்றவாளிகள் என்று சொல்வதை விட, சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான். தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு.